வெல்கம் பேக் டு சேனல் 2024ல் கன்னடா நேஷனல் வந்திருக்கிற ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லர் ட்ராமா மூவி தான் மேட்னி. இந்த படத்தில் நம்ம சதீஷ் நீனாஷாம் மற்றும் ரச்சிதா ராம் தான் லீடெலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ நமக்கு 10th கூட ஆட் பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்குது. படமும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு டீசெண்டாகவே இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கதையில் வரக்கூடிய நம்ம ஹீரோ பேர் தான் அருண். ஸோ அவருக்கிட்ட ஒரு பங்களா ஒன்று இருக்குது. அந்த பங்களா அவங்க அப்பா கொடுத்தது, அதனால் அதோட நினைவாக வச்சுருக்காரு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி அந்த பங்களா விற்க சொல்கிறாங்க பணத்துக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ராமாவை செட் பண்ணி இந்த மாதிரி அந்த பங்களாக்குள்ளே பேய் இருக்குது, ஸோ அதனால் சீக்கிரம் வித்தரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது உண்மையாக இல்லையான்னு நம்ம அருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அருணை ஏமாத்துறதுக்காக அப்படி பண்ண ஆரம்பித்து, உண்மையாகவே அந்த பங்களாக்குள்ளே பேய் இருக்குன்னு ஒரு கட்டத்தில் உணர்ந்து அந்த பேய் இவங்களை என்ன பண்ணுச்சு, அது எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கான காரணம் என்ன, அருணுடைய அந்த பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் என்ன, அண்ட் இதுக்கு பேரலாகவே வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸுமே ஒன்று போயிட்டுருக்கோம். அது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ஸ்டோரியும் இந்த கோஸ்ட் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகும். ஸோ கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதையே. படத்தை பொறுத்தளவுக்கு படத்தில் இருக்க சில காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் குறிப்பாக இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் சில ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் நெகட்டிவ்ஸ்னு எடுத்திங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டோரி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக ஹாரர் சீன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக பயங்காட்டுற மாதிரிலாம் இல்லை. ஸோ கேரக்டர் ஐட்டமே அந்தளவுக்கு பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ரச்சிதா ராம்லாம் இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். எப்படியும் கூலி படத்தில் பார்த்துட்டு அவன் மேலே ஒரு வெறுப்பு வந்திருக்கும். அதனால் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 10th கூட இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு கரண்டாக அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம்.